Hello friends, 3D Solid Modeling, Model number 1 for Diploma students, SolidWorksல எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இது பார்ட் டயக்ராம். ஸோ நான் வந்து பார்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணனே உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபீச்சர்ஸில் இருக்கிறது ஸ்கெட்சுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டு இந்த ஸ்கெட்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளேனில் வந்து இருக்கிறது காமிச்சிடும். ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன். இந்த 3 பிளேன் தான் இருக்குது. இந்த 3 பிளேனை வச்சு தான் நம்ம டயக்ராம் எப்போவுமே வரைவோம். ஓகே, இப்போது டாப் பிளேனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு சென்டர் ரெக்டாங்கிளுங்கிற இந்த கமெண்ட்டை நான் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆட்டோகேடில் எப்போவுமே வரைகிறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் கொடுத்துருவோம். இப்போது சாலிட்வொர்க்ஸில் வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டைமென்ஷன் கொடுப்போம் எப்போவுமே. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டைமென்ஷன் கொடுக்கணும். ஸ்மார்ட் டைமென்ஷனுங்கிற அந்த கமாண்டை பிக் பண்ணிவிட்டு இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். லென்த் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 96 என்டர். அண்ட் வித் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 64 என்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் நான் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் கமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலரில் டாட்டர் லைன் தெரியுதா, அதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரேடியஸ் வந்து 8 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைன் கமெண்டை யூஸ் பண்ணி லைனை போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லைனை போட்டுருங்க. ஓகே, நைஸ், வரைஞ்சாச்சு. இப்போது ட்ரிம் என்டிட்டிஸ். ட்ரிம்முங்கிறது தேவையில்லாத செக்மெண்ட்டை ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனுங்கிற அந்த கமெண்டை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? இப்போ வந்து ஃபீச்சர்ஸுக்கு போய்க்கோங்க. ஃபீச்சர்ஸ் போய்ட்டு எக்ஸ்ட்ரோடு கொடுத்துக்கோங்க. பாஸ் எக்ஸ்ட்ரோடு கொடுத்தீங்கன்னா அதில் பிளைண்டில் இருக்கிறத மிட் பிளேனுக்கு மாற்றிக்கோங்க. மிட் பிளேனுக்கு மாற்றிட்டு ஹைட்டு எவ்வளோ நம்ம கொடுக்க போகிறோன்னா 16. ஓகே, 16 கொடுத்தாச்சு. வந்துடுங்க. இப்போ நமக்கு வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்க இந்த வித்தை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நான் இதை கொஞ்சம் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கிறேன் கீழே. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஒரு லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு வரைய போகிறோம். இப்போ லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இப்போ இங்கே நேராக வரைஞ்சிட்டு கொஞ்சம் மேலே அப்படி தள்ளி வச்சுக்கோங்க. எந்த இது வரைகிறோன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? இந்த இதை கரெக்டாக பார்த்து நிதானமாக வரைஞ்சிருங்க. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக வந்துருச்சா? இப்போ டைமென்ஷன் கொடுக்கணும். ஸ்மார்ட் டைமென்ஷனுங்கிற அந்த கமெண்டை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்குது இந்த நம்ம டைமென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு லென்த் எவ்வளோ, டைமென்ஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு டைமென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வந்து டைமென்ஷன் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரோடுக்கு போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரோடு போயிட்டு மிட் பிளேனில் இருக்கும். ஏன்னா நம்ம போன வாட்டி மிட் பிளேனில் தானே வச்சோம், அதனால் மிட் பிளேனில் இருக்கும். இந்த வாட்டி பிளைண்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா இது இந்த சைடு அப்பில் வருதா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. டேரெக்ஷன் அந்த ஒன்று கீழே அந்த பிளைண்ட் நம்ம பண்ணோம்ல, மிட் பிளேனில் இருக்கிற பிளைண்டுக்கு மாற்றினோமா, அதுக்கு பக்கத்துலேயே ஏரோ மார்க் போட்டிருக்கோம். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஃப்ளிப் ஆகிடும். ஓகே, டேரெக்ஷன் ஃப்ளிப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அது எவ்வளோத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே 16 தான். ஸோ 16 கொடுத்துடலாம். ஓகே, முடிச்சாச்சா? இப்போது இந்த சைடு வந்துக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். ஆனால் இப்போ நம்ம வரைய போகிறது என்ன ரெக்டாங்கிள்னால் கார்னர் ரெக்டாங்கிள். ஃபஸ்ட்டு வாட்டி வரைஞ்சது நம்ம சென்டர் ரெக்டாங்கிள் வரைஞ்சோம். இப்போ கார்னர் ரெக்டாங்கிள் வரையணும். ஓகே, இப்போ டைமென்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. ஓகே, இப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணிப்போம். சர்க்கிளுங்கிற இந்த கமாண்டை சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சர்க்கிள் வரைங்க. எவ்வளோத்துக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம்னா ரேடியஸ் 12, டயாமீட்டர் இங்கே 24 கொடுத்துருக்காங்க. நம்ம ரேடியஸுக்குள்ளே தான் இங்கே போடணும். போட்டாச்சு. இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு போங்க. எக்ஸ்ட்ரூட் போயிட்டு
ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் டைரக்ஷன் மாற்றிருக்கு. டைரக்ஷனை வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42. ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது அடுத்தது இன்னும் இந்த சைடு ஒரு ஸ்லோப் மட்டும் வரையணும் பார்த்தீங்களா? அந்த ஸ்லோப் வரைகிறதுக்கு இதை பிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு ரொம்ப சிம்பிளானது தான். எப்போவுமே நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த கலரில் உங்களுக்கு காமிக்கும். க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இல்லைன்னா இந்த கலரில் உங்களுக்கு காமிக்காது, ஷேட் அடித்த மாதிரி. இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு பிளைண்டில் தான் இருக்கணும். டைரக்ஷன் நம்ம ஃப்ளிப் பண்ணிப்போம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே, பண்ணியாச்சா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வரைஞ்சாச்சு. மாடல் நம்பர் 1 ஃபினிஷ்ட். வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது, இப்படி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வரைஞ்சி காமிக்கலாம், அந்த ப்ராடக்ட் வரைஞ்சி காமிக்கலாம்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சொல்லலாம், நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டயக்ராமோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.